guys, welcome back to our channel DK Tamil Gaming. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த கேம் பேர் மறந்துச்சு கைஸ். எப்போயோ விளாட்னது. நான் வந்துட்டு சர்ச் பண்ணி உங்களுக்கு போடுறேன், ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகே, இதில் வந்து எப்படின்னா ஜஸ்ட் அவங்க கலர் சொல்லுவாங்க. நாம் அவுட் ஆகிட்டோம், என்னென்னா கொஞ்சம் நேரத்தில் இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க ஒரு கலர் சொல்லுவாங்க, அவங்க மேலே இருக்க டைமிங்குள்ளே போய் நிற்கணும். அது சரௌண்டிங்ஸ்லேயே இருக்கும். நம்ம அவுட் ஆகிட்டோம் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க, கலரில் நிற்கலை அப்படின்னா நம்ம கீழே விழுந்துடும். கீழே விழுந்தோன்னா அவுட் ஆகிட்டு இந்த வரண்டாஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நின்றுவோம். ஓகேங்களா? இதுதான் கேம் ப்ளே. ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும், நம்ம ஷார்ட்டஸ்ட்டு வீடியோவாகவும் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து என்னென்னா, நம்ம ஒரு ஷார்ட்ஸில் ஒரு சீரீஸ் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ராப்ளெக்ஸில் ஃப்ரீ ஐட்டம்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அந்த இதுக்கு வந்துட்டு நான் நிறைய வீடியோஸ் வந்து எடுக்க வேண்டியது இருக்குது. ஷார்ட்ஸ்லேயே முக்கால்வாசி போட முடியாதும், அதனாலே லாங் ஃபார்ம் வீடியோஸும் போடுற மாதிரி இருக்கும். நான் ஆக்சுவலி ஷார்ட்ஸில் வந்துட்டு தமிழ் பீப்புள் மட்டும் பார்க்குற மாதிரி இல்லாமல் எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி டெக்ஸ்ட்டில் போட்டுட்ருக்கேன். அதனால் வந்துட்டு இப்போது அதை லாங் ஃபார்ம் வீடியோவாக எடுக்கிறேன் அப்படின்னா ஷார்ட்ஸில் ஹாஃப் காமிச்சிட்டு ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இதில் கொடுத்து டெக்ஸ்ட்லேயே இது பண்ணுறேன். அதனால் அதை வந்துட்டு அதுக்கு டெக்ஸ்டிங் வேலைலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் நான் எடுத்து அன்லாக் பண்ண ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் நான் வந்துட்டு தேடி பார்த்துட்ருக்கேன். அதுக்கு தான் நான் 2-3 இதுக்கெலாம் சர்ச் இது பண்ணி அது கரெக்டாக ட்ரூவா இல்லை ராங்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதை விளையாடி பார்த்துட்டு அதுக்கடுத்து இன்னொன்று ஃபோனில் மறுபடியும் விளாண்டு ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணணும். ஓகேங்களா? அதனால தான் இன்றைக்கி நான் ஷார்ட்டான வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இந்த கேமில் வந்து என்னென்னா, நம்ம கீழே விழுந்துட்டோமா? இப்போ வெயிட் பண்ணுங்கள். ஓகே இருங்க, கீழே விழுந்துட்டோமா இப்போனால ஆக்சுவலி அந்த கேமில் நான் கீழே விழுந்துட்டேன். பட் இப்போது வாய்ஸ் சரியா இல்லை, இருங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்கள் 1 மினிட். ஓகே கைஸ், இப்போது கரெக்டாக இது பண்ணியாச்சு. ஓகே, அதில் கீழே விழுந்துட்டோம். இப்போ நம்ம அவுட் ஆகிட்டு நம்ம வந்துட்டோமா? இப்போ என்னென்னா, அவங்க கலர்ஸ் கொடுக்குறாங்களே, அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாமே முடிஞ்சிட்டு வின்னர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 மோட்ஸ் கிட்ட காமிப்பாங்க. அதில் நமக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த ஓட்ஸ் எதுக்கு வந்திருக்கோ அந்த மோடு தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்துட்டு வரும் கேமு. ஓகே, அந்த கேம் வந்து எப்படின்னா, இப்போ வந்து 3 இது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சூஸ் மோட்னு கொடுத்துருக்காங்களா, லோ கிராவிட்டி, ஸ்விம் மோடு, ரியல் மோடு, அதான் நினைக்கிறேன், போயிடுச்சு அதுக்குள்ளே. அந்த மாதிரி அந்த 3 மோடில் ஏதாவது செலக்ட் பண்ணுவோம். அதில் என்ன வேணால் இருக்கும். ஸ்விம் மோடு தான் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸ்விம் பண்ணியே அவங்க கொடுத்துருக்க கலருக்கு மேலே டைமிங் முடியறதுக்குள்ளே போய் நிற்கணும். நான் தப்பான்னுட்டேன், அதனால் நாம் வந்து டை ஆகிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கேம். அது டிஃபிகல்ட்டிஸும் வச்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க, ஈஸியாலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்புறமும் நம்ம வாக்கிங் ஸ்பீடும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் கேமில். ஓகேங்களா? வாக்கிங் ஸ்பீடுமே ரொம்ப ஸ்லோவாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, வாக்கிங் ஸ்பீடுமே ஸ்லோவாக கொடுத்துருக்காங்கங்கிறதுனால ஈஸியாக இருக்கும். வாக்கிங் ஸ்பீட் வந்துட்டு வாக்கிங் ஸ்பீட் ஸ்லோவாக இருக்கனால ஈஸியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறது. அப்புறம் அந்த பெட்லாம் இருந்ததுன்னா நமக்கு வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்கும். வின்னரஸ் தன் BMW என் ஃப்ரெண்டு தான் கைஸ், கிளாஸ்மேட். அதான் வின்னர். எனக்கே ஷாக் ஆகிட்டு, அதான் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீயா வின்னர் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேன். ஆனால் அவள்கிட்ட வந்துட்டு டெக்ஸ்ட்டு அன்லாக் பண்ணானான்னு தெரியலை. ஓகே, அவள் டெக்ஸ்ட் அன்லாக் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். நான் என்ன இதில் எடுத்தாலும் ரெக்கார்டிங் மட்டும் கேவலமாக ஆகிடுது, அதனால தான் எனக்கு கடுப்பாகுது. ரெக்கார்டிங் மட்டும் எப்படி தான் மிஸ்டேக் ஆகுதுன்னு தெரியலை. வெயிட் பண்ணுங்க. ஓகே இருங்க. யூ டைட். ஓகே, நாம் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகே, இது வந்து ஏதோ காலில் வந்துட்டு ஏதோ ஸ்டிக் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. அதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தனால நம்ம அவுட் ஆகிட்டோம்.
ஓகே. ஓகே. இன்வென்ட்ரியில் ஏதாவது இருக்கும்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு இன்வென்ட்ரி திறந்து பார்த்தேன், எதுவும் இல்லை. எல்லாம் கலர் சொல்லிகிட்டு இருக்காங்க, நாம் தான் மேலே நின்றுட்டுருக்கோம். ஏன்னா எனக்கு இந்த கேமுக்கும் செட் ஆகலை அந்தளவு. ஆக்சுவலி வந்து என் ஃப்ரெண்டு வந்து திடீர்னு எப்போயாவது ஆக்டிவாக இருப்பாள். ஆக்டிவ் இருக்கும்போது விளாடுவாள். அவள் விளாட்ற கேமுக்கே என்னையும் இன்வைட் பண்ணுவாள். சரி விளாடுவோன்னு சொல்லிட்டு போவேன். அவள் கான்ஸ்டண்ட்டாக ஒரு விளாட்டில் இருக்கவே மாட்டாள். திடீர்னு இந்த விளாட்டு அந்த விளாட்டு போயிடுவாள். அதனால் வந்து என்ன ஆகிடும், அதனால தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப கம்மியான இதில் இருக்குது. அவள் கூட விளாடும்போது மட்டும் என்னால் வீடியோங்கிறது சுத்தமாக எடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். தேர் இஸ் நோ வின்னர். ஓகே ஃபைன். அதனால தான் இதாகுதே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதான் திடீர்னு வேறு கேமுக்கு இந்த கேம் விட்டு எனக்கு ஆக்சுவலி இந்த கேம் பிடிக்கல. ஏன்னா நான் அடிக்கடி அவுட் ஆகிட்டு இருந்தேன். வீடியோ எடுக்கிறதுக்கு ஓரளவு வின் ஆகணும்ல, ஒரு தடவையாச்சும் அட்லீஸ்ட் வின் ஆகணும்ல. ஏன்னா வின் ஆகிறதே இல்லை, வின் ஆகவே மாட்டேன் போல் இருக்குது, இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அந்த வேறு கேம் போகலான்னு நான் தான் சொன்னேன். அப்படின்னு நான் சொல்லலைனாலுமே எப்படியா இருந்தாலும் சீக்கிரம் போயிருப்போம் இந்த கேமை விட்டு. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அவள் கான்ஸ்டண்ட்டாக ஒரு கேமில் நின்று விளாட மாட்டான். ஓகே, நம்மகிட்ட இதான் எப்படியா இருந்தாலும் போங்க. ஓகே, கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தேன், ஏன்னா ரெக்கார்டிங் பிரச்சனை கைஸ். இதை நான் என்ன பண்ணுறதுனே தெரியலை. நான் இப்போ வந்துட்டு அதுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, ரெக்கார்ட் பண்ணும்போதே வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம்ல, அது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். எனக்கு அந்த ஆப்ஷன் இருக்கிறதே தெரியாது. பாதி கேம்ஸ் கிட்ட விளையாடிட்டேன், 30+ வீடியோஸ் கிட்ட எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த 30+ வீடியோஸும் பரவாயில்ல, இது ஒரு 20 or 25+ வீடியோஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு நாள் அந்த வீடியோ நடுவில் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி ஸ்டாப் பண்ணேன்னா, அப்போ தான் அதில் ஆப்ஷன்ஸ் காமிச்சிச்சு இந்த மாதிரிலாம் ரெக்கார்டிங் இருக்குதுன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரிலாம் ரெக்கார்ட் பண்ணலாமான்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் ஒரு 20-25+ வீடியோஸ் எடுத்து வச்சிட்டேன்ல, இதுக்கு மேலே எதுக்கு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருவோம் எப்படியும் போல் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 30+ வீடியோஸ் 35+ வீடியோஸ் கிட்ட நான் எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போது நான் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே நான் வீடியோஸ் எடுத்தேன் அப்படின்னா கூட நான் விளையாடும்போதே வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். பட் இதுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. இதுக்கு மேலே நான் வந்துட்டு 2-3 ஷார்ட்ஸ் மட்டும்தான் எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை டெக்ஸ்ட்லேயே நான் எடிட் பண்ணிப்பேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு இதுதான் இதாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் என்ன பண்ணுறது? அப்புறம் ஸ்கூலுக்கும் போயிடுவேன். நான் வந்துட்டு ஸ்கூலுக்கும் போகிறது ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, இப்போ எனக்கு கொஞ்சம் தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும். 30+ வீடியோஸ் ஏன்னா முன்னாடியே எடுத்து வச்சேங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு இந்த முன்னாடி ஏற்றி வச்சிருந்த ஆப் வந்துட்டு கோளாறு பண்ணாமல் இருந்தது அப்படின்னாலே நான் சூப்பராக இது பண்ணியிருப்பேன். இவ்வளோ நாள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் சூப்பராக இருந்துட்டு அதுக்கப்புறம் டைமிங் மிஸ் ஆகுது. அது வந்துட்டு ஒரு ஆப்லன்னு இல்லை, எல்லா ஆப்லேயும் அப்படி தான் இருக்குது. டைமிங் மிஸ் ஆகிறதுங்கிறது சகஜமாக இருக்குது. அது நான் என்ன பண்ணுறது? அடுத்து இப்போ நான் வந்துட்டு வேறு எந்த ஆப்பும் இது பண்ணல. டிஃபால்ட்டாக நம்ம ஃபோனில் இருக்குள்ள அதே ரெக்கார்டிங் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த ரெக்கார்டிங் தான் யூஸ் பண்ணுறேன். அதுவுமே இதாக இருக்குது. இப்போ நான் 2 ஃபோன் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த 2 ஃபோனுமே ஒரே பிராண்டு தான். நான் சொன்னேன்ல மேலே இன்வைட் ஃப்ரம் டன் BMW வேறு கேமுக்கு போயிட்டு என்னையும் இன்வைட் பண்ணியிருக்கா. நான் என்ன பண்ணுறது? கொஞ்சம் நேரமாவது இருக்கணும்ல. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகுதா? 10 மினிட்ஸ் வீடியோ போட்டால் நல்லாவும் இருக்கும். ஓரளவு அது இருக்கணும்ல வீடியோ. அதனால் வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் விளாண்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வின்னே பண்ணலைல்ல, அதனால தான் கீழே விழுந்துடணும். ஆமாம், விழுந்துட்டேன். ப்ரௌனா? சரி, ப்ரௌன் எங்கேயாவது ஷிட், ப்ரௌனுக்கு வரத்துக்குள்ளே கீழே விழுந்துட்டேன். நான் சொல்கிறது வேஸ்ட்டு தான். பார்த்துட்டு சொல்கிறதுங்கிறது வேஸ்ட்டாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஏன்னா இப்போ நான் சொன்னதுக்கும் இந்த வீடியோவோட வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஷிட், இந்த மாதிரி பேசினா உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை நான் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு வீடியோ அப்படின்னா இது ஸ்லோவாக வருதுன்னா
அந்த வீடியோ பாட்டுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த வாய்ஸ் அதில் முடிஞ்சிடும். வாய்ஸ் ஓவர் சரி அப்படின்னு சொல்லி கட் பண்ணிவிடுவேன். எடிட் பண்ணும்போது வீடியோ வந்துட்டு பாதி வீடியோவுக்கு 3/4 வரைக்கும் தான் வாய்ஸுங்கிறது வரும். மீதி எல்லாத்துக்கும் கொஞ்சம் இதுக்கு வரும். இந்த மாதிரி தான் 2-3 வீடியோஸ் கிட்ட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் தெரியாமல். என்ன பண்ணுறது? இந்த மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் ரொம்பலாம் டைம் ஆகிடும். ஃபுல்லாக ரெக்கார்டிங் பண்ணி எடிட்டிங்லாம் பண்ணி முடிச்சிடுவேன். எடிட்டிங் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆடியோ ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் தான் இருக்கும் டைம். ரொம்ப லேட் ஆகிடும். நான் சொல்கிறேன், ஆடியோவையும் நான் எடிட் பண்ணணும், எடிட் பண்ணி வீடியோவில் ஆட் பண்ணணும்ல, அந்த மாதிரினா இதாக தானே ஆகும் லேட்டானதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்து எடிட் பண்ணிட்டேன்னா மறுபடியும் புதுசாக வாய்ஸ் ரெக்கார்டிங் எடுத்து அதை எடிட் பண்ணி அதை வீடியோவில் ஆட் பண்ணி மறுபடியும் வீடியோ எடிட் பண்ண முடியுமா? அது வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கே அது வந்து 1/2 மணி நேரத்துக்கிட்டே எடுத்துக்குது. அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? அதனால தான் 2-3 நாள் எப்படியோ இருக்கட்டும், பார்க்கட்டி போட்டுங்கிற மாதிரி கடுப்பில் நான் பாட்டுக்கு ஆட் பண்ணிவிட்டு பாதி 3/4 வீடியோக்கிட்ட வந்து வாய்ஸ் ஆடியோ வரும், மீதிக்கு வராது. அந்த மாதிரி தான் இப்போ 2-3 நாள் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இல்லை, முன்னாடி. அதனால தான் சொல்கிறேன். இப்போ கூட அது எப்படி தான் தெரில, கரெக்டாக 2 வரட்டும்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் ஆன் பண்ணாலுமே அது வந்து இந்த வீடியோ இருக்குல்ல, நான் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கல, அந்த வீடியோங்கிறது ஃபாஸ்ட்டாக போயிடுது. ஏன்னே தெரியல. எந்த ஆப்புக்கும் இது செட் ஆக மாட்டேங்குது. போத் த ஃபோன் சொல்கிறேன், 2 ஃபோனையுமே மாற்றி பேசியாச்சு. மாற்றி வீடியோ எடுத்துகிட்டு மாற்றி பேசியாச்சு. அப்பயும் இப்படி இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறது? இப்போ 30+ வீடியோஸ் கிட்டே இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கணுமா? எனக்கெல்லாம் ஸ்கூலுங்கிறது இல்லையா? நான் ஏன் டெய்லியும் ஹோம் ஒர்க் பண்ண மாட்டேனா? இந்த ஃபோனுக்கே பொறுக்காத அந்த மனசாட்சி இல்லையா? என்னமோ நான் படிக்காத மாதிரியா? கடவுளாக பார்த்து ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கிட்ட, ஏன்னா 30+ வீடியோஸ் இருக்குல்ல, 1 மாதம் கிட்ட அந்தளவு ஹோம் ஒர்க் இல்லாமல் லைட் ஹோம் ஒர்க்ஸாக இருக்கணும், கொஞ்சம் ஹோம் ஒர்க்ஸாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும். பின்ன இப்படிலாம் வேணும்னா தானே ஏதாவது ஆகும். கடுப்பாகுது. நானே கடுப்பில் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்துட்டு 2-3 வீடியோஸ்லாம் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், சும்மா இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு, நான் ஏன் தெரியுமா இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு அப்படியே எடிட் பண்ணி போட்டுடலான்னு இருக்கேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கிறது டைம் வந்து சரியில்லாமல் இருக்குல்ல, அதனால் நான் எப்படியா இருந்தாலும் நான் வந்து வீடியோவை பார்த்துட்டு பேசினாலும் அது தப்பாக தான் ஆக போகுதுன்னா இந்த டைமிங்க்கு வந்துட்டு நான் முன்னாடியே வர்றதை பேசிடுவேன், இல்லை லேட்டாக வரும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நான் அந்த மாதிரி கொடுத்துருவேன். ஏன்னா நான் இப்போதைக்கு நான் ஆடியோ வச்சு பேசினாலுமே அந்த வீடியோவை பார்த்துட்டு பேசுகிறது ரிலேட்டாக ஆகாத மாதிரி தான் பேசுவேன். அப்படி நான் ரிலேட் ஆகிற மாதிரி பேசினாலும் அது இதாக தான் ஆகும். அதனால் அந்த மாதிரி தான் பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? நான் 2-3 நாள் வந்துட்டு கமெண்ட் நீங்கள் தான் இப்போ பண்ண மாட்டீங்களே, இந்த மாதிரி ஸ்மால் யூடியூபர்ஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னதுக்கு வந்துட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்குன்னு வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம்னு அந்த மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மள்ட்ட இன்ட்ரோ கொடுத்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அது ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. அதே மாதிரி தான் இப்போயும் சொல்கிறேன், பார்க்குறவங்க கொஞ்சம் நான் சொன்னதுக்கு உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தானே என்னால் போட முடியுதுங்கிறத பார்க்க முடியும். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுங்கிறது உங்களோட கமெண்ட் நான் இப்போ கேட்குறேங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்குன்னு கமெண்ட் பண்ணாமல் இருந்துடாதீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம், ஓகேங்களா? லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், ஓகேங்களா கைஸ்? பாய்.